எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, போன வாரம் சனிக்கிழமை ஒரு மலை கிராமத்துக்கு போனோம். இப்போ அந்த மலை கிராமத்துக்கு நத்தம் பக்கத்தில் அந்த மலை கிராமத்துக்கு டூ வீலர்லேயே போகிறாங்க. டூ வீலரில் போகிறவங்க அந்த மலையில் உயரமான இடங்கள்லாம் அப்படியே டூ வீலர்லேயே அழுத்தி நல்ல உயரமாலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அழுத்தி போயிடுறாங்க. டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் கூட போகிறாங்க. அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரமாக இருக்கே, நடக்கிற கஷ்டமாக இருக்கேன்னு ஒரு தம்பி வந்தான். நம்ம நண்பர் சொன்னார், நாங்கள்லாம் வயசான ஆளுங்க, எங்களை ஒவ்வொருத்தராக கொஞ்சம் தூரம் கொண்டே விட முடியுமா தம்பி, எதுவும் நினச்சிக்காத, நான் பெட்ரோல் கூட ஏதாவது காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அவன் உடனே ஒன்றுமே சொல்லலாம், தம்பி சரிங்கண்ணே ஏறுங்கண்ணேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை ஒவ்வொருத்தராக அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம சொன்ன இடத்துல கொண்டு விட்டுட்டேன். அப்புறம் முடிச்சுட்டு அவன்கிட்ட கேட்டோம், ஏன்னா அவனை பற்றிய பதிவு தான் அது. அவர் நண்பர் முன்னாடி அவர் வண்டியில் ஏறி போயிருக்காரு. என்னடா தம்பி படிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஏன்டா படிப்பெலாம் விட்டுட்டேன், கஷ்டமாக இருக்குது, காலேஜ் சேரலை, ஸ்கூல் படிப்பு கூட நான் இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னானா. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் 3 ட்ரிப்பு முடிச்சுட்டு, இத்தரா தம்பி செலவு பண்ணு, காசு வேண்டான்னு சொன்னால் காசே வேணான்ட்டேன். என்னடா அப்படி, ஏன்டா காசே வேணான்னு சார்னேன்ட்டேன். இருந்தாலும் நாங்கள் எங்களால் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிட்டோம், 500 கொடுத்தோம். ஆனால் அதே பையனை கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய நண்பர் கேட்டார், தம்பி எப்போ வேணாலும் கால் பண்ணேன், நீ படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் அந்த நண்பர், என்னோடய நண்பர். மனிதர்கள் பாருங்கள், மனிதர்கள் பலவிதம். அது மனநிலை எப்படி இருக்குது, நண்பரோட மனநிலை எப்படி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல மனநிலையோடு இருந்தால் பல ஆட்களை யாரும் ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க பெரிய ஆளாக வரலாம். இது நாங்கள் போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்ந்துட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி வரும்போது, உயரமான இடம் கிளம்பி வரணுன்ட்டு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அங்கே இருக்க திரும்ப ஒரு பையன் ஏறி வந்தேன், தம்பி எங்களை கொஞ்சம் இறக்கி விட்டுற முடியுமா, காசுக்கு நினைக்காத, எங்களால் உனக்கு என்ன வேணும் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. வெள்ளனே நான் முடியாதுன்னே சொல்லிட்டேன். இதுக்கடுத்து இவனை பார்த்த ஒரு ஆள் மேலே போய் அவனை கூப்பிட்டுட்டு, ஒரு பெரியவர், அவரோட கொஞ்சம் வயசில் கூடனவர், எங்கள் வயசு இருக்கும், அவர் திரும்ப எங்கள்கிட்ட பேரம் பேசுகிறார். அங்கே வரமாட்டாங்க, எல்லாமே இதுக்காக தான் வரணும், ஒரு ஆளுக்கு 500 கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ காசே வேணான்னு சொன்ன அந்த பையன் எங்கே, ஒரு ஆளுக்கு 500, 1500, இவர் எங்கே, இல்லை தம்பி நாங்கள் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வரும்போது ஈஸியாக நடந்து வந்துட்டோம். இப்போ மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. அதனால் நல்ல மனிதர்களாக இருக்கணும். முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள், எதுவும் எதிர்பார்த்து உதவி பண்ணாதீங்க. ஒரு சேனலில், யூடியூப் சேனலில் ஒருத்தர் பிள்ளைங்கள் ரொம்ப கஷ்டப்படுற கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களை உதவியில் படிச்சுட்டு வாழ்க்கையே வீணாக போகிற நேரத்தில் வாழ்க்கையே என்னடான்னு தெரியாமல் ஒன்று இருக்கா அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணி எத்தனையோ பெற்ற உதவி வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறார். அப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க. அதனால் நல்ல மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல மனிதர்கள் முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் முன்னேற்றமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சிலர்லாம் உதவி பண்ணுவாங்க, நான் சொல்லவே மாட்டாங்க, உதவி பண்ணுறது தெரியவே வேணான்னு நினப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்லாம் நம்ம என்ன சொல்கிறது, அருமையான மனிதர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.